ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் ரவை வச்சு புதுவிதமான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல ஜூஸியாகவும் இருக்குங்க. ஒரு கப் ரவை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இதை பண்ண போகிறோம். ஜாங்கிரியை விடவே ரொம்ப சுலபமாக நம்ம இதை செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. நார்மலாக நம்ம உப்புமாக்கு யூஸ் பண்ணுற ரவை தான். இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இது கரெக்டாக 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. நம்ம ரவை எடுத்த அதே கப்பாலேயே எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது அதே கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. அதையும் நம்ம ரவை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம ரவை எடுத்த அதே கப்பாலேயே அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கீங்க. புளிச்ச தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, புளிக்காத தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தயிர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ அல்லது விஸ்கோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் கையில் கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோடைய பக்குவம் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி மாவை விட இலகுவான பக்குவத்தில் நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதோடைய பதம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு நம்ம செய்வோம் பார்த்திங்களா, அதை விட கொஞ்சம் இலகுவான பதத்தில் இருக்கணும். இப்போ இதை நம்ம மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ரவை எடுத்த அதே கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அதை ஒரு கடாயில் போட்டுக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணுங்க. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் எப்படி சீனி பாகு காய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தாங்க இதுக்கும் காய்ச்சி எடுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த ரவை மாவு நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ இது கூட நான் பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, அல்லது பலகார சோடான்னு கூட சொல்லுவாங்க. அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம இட்லி மாவு பதம் இருக்குது பார்த்திங்களா, கெட்டியாக இட்லி மாவு ஆட்டுவோம் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மறுபடியும் நீங்கள் சேர்த்து ஒரு இட்லி மாவு, கெட்டியான இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்பூனில் நீங்கள் எடுத்து விடும்போது கீழே விழுகணும் மாவு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போது நம்ம அடுத்ததாக இந்த மாவை இந்த மாதிரி நான் ஒரு பால் கவர் எடுத்திருக்கேங்க. பால் கவரை நல்லா கழுவிட்டு மேலே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பால் கவருக்குள்ளே நம்ம இந்த மாவை எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி மாவு எடுத்து பால் கவரில் சேர்த்துக்கோங்க. இந்த கவரை நான் ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கவரில் ஃபுல்லாக சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த பால் கவரே உங்களுக்கு போதுங்க. இப்போ எல்லா மாவையும் நான் கவரில் சேர்த்துட்டேன். இப்போ இதை ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக லப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்.
மாவு வந்து வெளியே வராத மாதிரி இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு பகுதி முனையை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அகலமான பேன் வச்சுருக்கேங்க அடுப்பில். அதில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நம்ம ஜிலேபி சுற்றுவோம் பாருங்கள், அதே மாதிரி எண்ணெயில் சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 சுற்று சுற்றிட்டு எண்டை வந்து அது மேலே இந்த மாதிரி விட்டுருங்க. நல்லா எலும்பி மேலே வந்ததுக்கப்புறமா இன்னொன்று வந்து நம்ம சுற்றி விட்டுக்கலாங்க. இதே மாதிரியே நான் இன்னொன்று உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2 சுற்று சுற்றி அந்த மாதிரி மேலே விட்டுறணும். அதோட எண்டை வந்து மேலே விட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் அது மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா ஓரமாக தள்ளிட்டு மறுபடியும் நீங்கள் எண்ணெயில் இது மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம ஜிலேபியெல்லாம் சுற்றுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுக்கோங்க அடுப்பை. சுற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஜிலேபியை விடவே ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சிடலாம். இப்போது செவந்து வந்ததை நான் வந்து எடுத்துட்டேங்க. இப்போ இது மாதிரி ஓரமாக தள்ளிட்டு மறுபடியும் நீங்கள் சுற்றி விட்டுக்கலாம். நல்ல அகலமான கடாயாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே டைமில் ஒரு 6-7 கூட நீங்கள் போடலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது, அது மாதிரி எண்ணெயிலையும் உதிர்ந்து போகாதுங்க. இதே மாதிரி நான் மறுபடியும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம இதை சுற்றிடலாங்க. எண்ணெயில் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போகாது, அது மாதிரி அதிகமான எண்ணெய் குடிக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சிடலாம். ஜிலேபி செய்கிறத விடவே ரொம்ப ரொம்ப சுலபங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் இது மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக நம்ம ஸ்வீட் வந்து செஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க. இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜீனி பாகில் வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஜீனி பாவில் சேர்க்கும்போது பாகை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருந்த ஸ்வீட்டை வந்து உள்ளே சேர்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமே ஸ்வீட் நல்லா வந்து ஜீரா பாவை உறிஞ்சும். இப்போ லைட்டாக இதை இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்ல ஜீனி பாகு பிடிச்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஜீனி பாகு நல்லா உறிஞ்சி நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல ஜூஸியாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய ஸ்வீட் எல்லாமே. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி வேறொரு புதுவிதமான ஸ்வீட் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.